அனைவருக்கும் வணக்கம். நம்மை காப்பவர்கள் யார்? இதுதான் இன்னைக்கு தலைப்பு. ஜோதிடத்தில் நட்சத்திரத்திற்கு ஒரு கோவில், திதிக்கு ஒரு கோவில், கரணத்திற்கு ஒரு கோவில், முடக்கு தோஷ நிவர்த்தி அப்படின்ட்டு அதுக்கு ஒரு கோயில், இப்படி பல்வேறு பிரிவுகளாக கோவில்களை பிரித்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறோம். என்னால் தூரமாக இருக்குது, போக முடியாது, வேதனையில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன், கடனில் இருக்கிறேன், இப்படி இருக்கிற நம்மளை காப்பாற்றுபவர்கள் யார்? நீங்கள் எந்த ஊர், எந்த கிராமம், எந்த நகரம், எங்கே வசித்தாலும் உங்களுடைய ஊர் காவல் எல்லையில், பொதுவாக நீங்கள் எங்கே குடியிருக்கிறீங்களோ அந்த ஊர் காவல் எல்லையில் ஒரு பெண் தெய்வம் அல்லது முனியப்பன், கருப்பனார், ஐயனார், அப்புறம் உங்கள் ஏரியாவுக்கு தக்க மாதிரி சில காவல் தெய்வங்கள் கண்டிப்பாக அந்த காலத்தில் பிரதிஷ்டை பண்ணாங்க. இவர்கள் நம் ஊரை காக்கும் காவல் தெய்வங்களாக அந்த காலத்தில் அறியப்பட்டது. நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம ஊர்லேயே நம்ம அதை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு எளிய வழிபாடு அப்படிங்கிறப்ப காவல் தெய்வங்கள் வழிபாடு என்பது கஷ்டத்தை நீக்கும், உங்களுடைய துன்பங்களை போக்கும், வாழ்நாள் முழுவதும் உங்கள் ஊரில் நீங்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடியவர் யாருன்னா காவல் தெய்வங்கள். பொதுவாக ஒரு காவல் தெய்வம் அப்படின்னாக்கா ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை நாளிலும், குறிப்பாக அமாவாசை உச்சிகால வேளையிலும், பகல் பொழுவதிலும், உங்களுடைய காவல் தெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி நாள் இரவு வரும் வேளைகளில் உங்களுடைய காவல் தெய்வங்களை உங்கள் விருப்பம் போல் முடிஞ்சால் அபிஷேகம் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா தீபங்கள் ஏற்றி வைத்து அன்னதானங்கள் செஞ்சுட்டு வாங்க. தொடர்ந்து காவல் தெய்வங்கள் என்பது உங்கள் கஷ்டத்தை நீக்கக்கூடியது. உங்களுக்கு ரொம்ப அருகாமையில் இருந்தால் தினந்தோறும் போகலாம், அல்லது வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது கட்டாயம் மாதத்திற்கு ஒரு முறையோ உங்களுடைய காவல் தெய்வங்களை நீங்கள் வணங்கி வந்தால் காவல் தெய்வங்கள் கவலைகளை மறக்க வைக்கும், கஷ்டங்களை போக்க வைக்கும். அப்போ தொடர்ந்து காவல் தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்து அவரவர்கள் வழக்கப்படி, சிலர்கள் சைவப்படைகளாக இருக்கும், சில காவல் தெய்வங்கள் அசைவப்படைகளாக இருக்கும். அப்போ உங்களுடைய வழக்கப்படி நீங்கள் படையிலிட்டு கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு நீங்கள் அன்னதானமாக கொடுத்து வந்தால் கட்டாயம் வெற்றி என்பது உங்கள் ஊரில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்போ ஊராக போய் நம்ம சுற்றி ஒரு பரிகாரம் செஞ்சு வெற்றி தேடுறதுக்கு உள்ளூர் காவல் தெய்வத்தை வணங்கி நீங்கள் வெற்றி என்பது சர்வ நிச்சயமாக உங்களை தேடிக்கொண்டு நீங்கள் செல்ல முடியும். நன்றி, வணக்கம்.